லாஸ்ட் வீக்கே அங்கிள் சொல்லிட்டாங்க, நீதான் மெசேஜ்னு. ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. சரி, அதனால கர்த்தர் எனக்கு ஏவின ஒரு வார்த்தையை நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னை மறைத்து உங்களோட கர்த்தருடைய வார்த்தை இடைப்படட்டும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். என்ன இன்னைக்கு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முந்தின வீக்லலாம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஷிஃப்ட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்காக இருக்கும். வேலை பார்த்துட்டே இருப்பாங்கன்னா கால்ஸ் பேக் டு பேக் கால்ஸ் வரும், எப்போனாலும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து என் பிள்ளைய மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவள் வந்து ஒரு 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 சவுண்டு போட்டிடக்கூடாது. அவள் காலில் இருக்கும்போது ஒரு சவுண்டு போட்டான்னா அடுத்த நிமிஷமே திட்டி எந்த சைடில் வேணாலும் அவளுக்கும் விழும், எனக்கும் விழும், எல்லாருக்கும் விழும் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஒர்க் டைம் வந்து ரொம்ப இருக்கும். அப்போது நான் என் குழந்தைகிட்ட சொல்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயந்தான், அம்மா கால் பேசுகிறாங்க. இன்னைக்கு அதுதான் உங்களோட டாப்பிக்கும். ஷேர் பண்ணிட்டியா? வந்துடுச்சா? ஓ, இந்த ஸ்க்ரீனில் வராது. சரி, ஓகே. இன்னைக்கு நம்மளோட டாப்பிக்கே வந்து சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, சைலன்ஸ். சரி, ஓகே. டைரக்டாக நம்ம வசனத்துக்குள்ளாக போயிடுவோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதில் வந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இங்கிலீஷ்ல யாராவது முடிஞ்சா படிங்களா? எஸ். nor shall a word proceed out of your mouth. போதும், தேங்க்ஸ் so much. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய வல்லமை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அட் தி சேம் டைம் புறப்படாம இல்லைனாலும் அந்த இடத்துலையும் ஒரு சில பவர் இருக்குது. அந்த பவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் sermon is all about silence. சிரிப்பா இருக்கும், ஆனா ஏத்துக்கோங்க, இதோட மோசமாலாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அது மாதிரி தான் ஒரு சிமிலரான ஒரு அட்ராக்டிவ் டாபிக்காக நான் வந்து உண்மையாவே கர்த்தர் என் மனசுல ஏவப்பட்டது சைலன்ஸ் பத்தி. சரி, ஓகே, ஐ வில் டேக் திஸ் அஸ் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை பத்தி கொஞ்சம் படிக்கன்னு இல்லை, தியானம் பண்ண கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை கொடுத்தாங்கன்னா அந்த வார்த்தையை மட்டும் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலான்னு இருக்கேன். இதுல வார்த்தை எஸ். அந்த எஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்டில்னஸ், அமர்ந்திருந்து. சங்கீதம் 46:10 ஸ்லோவா படிங்க யாராவது ஒருத்தர். இன்னொரு ஒரு வருஷன்லயும் எனக்கு படிக்கணும் இதே வசனத்தை வந்து சமகால மொழிபெயர்ப்புன்னு ஒரு ஒரு இது இருக்குது. நானே அதில் வேணா படிக்கிறேன். உங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னா, யாராவது யூவர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். டிசிவின்னு ஒரு வெர்ஷன் இருக்கும், இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த வெர்ஷன் எடுத்தீங்கன்னா அதில் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிப்போம். தமிழ் நீங்க ஜென்ரலாவே பைபிள்ல படிங்க, எல்லாருமே பைபிள்ல படிங்க. 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த இடத்துல நான் குறிக்கோள் காட்ட வேண்டிய அந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல டிசிவில என்ன போட்டிருக்குன்னா, யெகோவா சொல்லுகிறார், நீங்கள் அமைதியா இருந்து நானே இறைவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. இங்கிலீஷ்ல அப்படி போட்டிருக்கு. Be still and know that I am God. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நாள்ல ஓடிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டு இருக்கோம், பிஸியா ஓடிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துக்கும் அப்படி ஒரு ஸ்டாப் வந்து இருக்குது. ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், பிரச்சனையான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும், டிராவல் பண்ணணும்னு இருக்கும், நிறைய சுச்சுவேஷன்ஸ், ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்காக ஒரு வார்த்தை என்ன கொடுக்கிறாருன்னா, ஸ்லோ டவுன், ஸ்லோ டவுன், காத்துருங்க, அமர்ந்திருந்து காத்துருங்க, அமைதியா இருந்து காத்துருங்க. இந்த இடத்துல இந்த இந்த பைபிள்ல அழகா போட்டிருக்க, நீங்கள் அமைதியா இருந்தது. யூ ஹாவ் டு மேக் சம் டைம், யூ ஹாவ் டு மேக் சம் ரெஸ்ட், யூ ஹாவ் டு மேக் சம் ஸ்டாப் ஆன் யுவர் லைஃப் அண்ட் அமைதியா இருந்து நானே இறைவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தை வந்து அவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு நேரத்தை நம்ம செலவிடணும். இந்த இடத்துல விஷன் சொல்ல வரது வந்து, உங்களோட லைஃப் ரன்னிங் ஆயிட்டு பாத்தீங்களா, அது ஸ்டாப் பண்ணுங்க. உங்க லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கணும் தான், இட் ஹாஸ் டு கோ. ஆனா ஒன் சம்ப் ஆஃப் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பிரச்சனைகளா இருக்குது, அந்த இடத்துல யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஸ்டாப் தேர் அண்ட் டர்ன் டுவர்ட்ஸ் காட். அந்த கடவுளுக்கு நேராக திரும்பி அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட பாருங்களேன். இந்த இடத்துல எப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனையான சூழ்நிலை. யாத்ராகமம் 14 யாத்ராகமம் 14 அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மோசேக்கு முன்பாக ஜனங்க வந்து முறையிடுறாங்க, எப்படி நம்ம செங்கோடல தாண்டி போக போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு ஒரு கயாட்டிக்கான சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனையான குழப்பமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல God will fight for your battles. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துல அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிய 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 அவர் உங்களுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறாரு. இன்னொரு வசனமும் பார்ப்போமே, சங்கீதம் 131:2. நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். இதுல டிசிவில இன்னும் அழகா போட்டிருக்கு, என் ஆத்துமாவை, ஒரே நிமிஷம், என் ஆத்துமாவை நான் அடக்கி அமைதியாக்கினேன். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம ஓடுறது இருக்கட்டும், கூடவே நம்மளுடைய ஆத்துமாவும் என்ன பண்ணுதுன்னா அதுக்கேத்த மாதிரி அலைஞ்சுக்கிட்டே வருது. அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படணும். ஹல்லேலூயா. அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டாதான் உங்களால டு ஃபோக்கஸ் திங்ஸை வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போக போறோம். குயிக்கா நான் முடிச்சிருவேன், கவலைப்பட வேணாம். 10:15 முடிஞ்சிரும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன வந்திருக்கு, நல்லா படிங்க. சரண்டர் இன் சைலன்ஸ். ஹல்லேலூயா. ஏசாயா 30:15. ஏசாயா 30ஆம் அதிகாரம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த இடத்துலயும் அமர்ந்திருக்கணும். ஆனா எப்படிப்பட்டதான அமர்ந்திருக்கணும்னா, நீங்க மனம் திரும்பி, யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். எப்படி சரண்டர் யுவர் செல்ஃப்? சைலன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டான டைப்ஸ் இருக்கு. சைலன்ஸ்ல ஒன் ஆஃப் த சைலன்ஸ் இஸ் சரண்டரிங் யுவர் செல்ஃப். சரண்டரிங் யுவர் செல்ஃப்னா நீங்க அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ வில் நாட் ஓவர் மவுத், அதாவது உங்களோட வாயை திறக்க மாட்டீங்க, ஒரு வார்த்தைக்காக திறக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த சரண்டர். இதுலயும் அதே தான். when you are running with your own thoughts, நீங்க உங்களுடைய எண்ணங்களை குறித்து நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை செயல்படும் போது ஒரு இடத்துல யூ ஸ்டாப் அண்ட் சரண்டர் யுவர் செல்ஃப்.
இதுக்கு மேல என்னால ஓட முடியாது கர்த்தாவே, இதுக்கு மேல என்னால பிரயாசப்பட முடியாது கர்த்தாவே, இதுக்கு மேல என்னால இந்த மூட்டையை தூக்கிட்டு போக முடியாது, என்னால இந்த இந்த எனக்கு இவ்வளவுதான் பலன் ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நீங்க ஒரு இடத்துல நிப்பீங்களே, அந்த ஒரு இடம் தான் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அமர்ந்திருக்குதல். திரும்பவும் அந்த வசனத்தை படிப்போமே. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் இதுதான் இந்த 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 வசனம், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். 30:15 2வது போர்ஷன் பாத்தீங்கன்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். இந்த வெர்ஷன்ல படிங்களேன், டிசி வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருக்குது. அமைதியிலும் நம்பிக்கையிலுமே உங்களுக்கு பலன் உண்டாகும். எப்படி போட்டிருக்கு? அமைதியிலும். That moment of silence will help you to strengthen in Lord. Hallelujah. Hallelujah. அமைதியிலும் நம்பிக்கையிலுமே உங்களுக்கு பலன் உண்டாகும். சோ இந்த சைலன்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். நீங்க நினைக்கிறீங்களா? வர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் சில பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். பெனிஹின் அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல பாட்டு சாங்ஸ் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு அப்படியே ஒரு ஸ்டில் சைலன்ஸ் இருக்கும். ஒரு வர்ஷிப்ல பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா லீட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அமைதியா. இது வந்து நான் ஐபிசில பார்த்திருக்கேன். ஒரு நிமிஷம் அமைதியா கண்ணை மூடிட்டு ஆராதனை முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்க சொல்லுவாங்க, நம்மள வந்து தியானிக்க சொல்லுவாங்க. தியானிக்க 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 கர்த்தருக்கு நேரா நம்முடைய இருதயம் திறப்பப்படும். அந்த ஒரு திருப்பப்படுதல் தான் இந்த சரண்டரிங் யோர் செல்ஃப். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல சரண்டர் பண்ணும்போது அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போமே இதுலயும். புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் எங்க இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, எரேமியாக்கு அப்புறம் இருக்கும். 3ஆம் அதிகாரம் 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். 26, 28 படிக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். என்ன போட்டிருக்கு? அழகா போட்டிருக்குல்ல. இந்த வெர்ஷன்லயும் அழகா போட்டிருக்கு. நான் ஒரே ஒரு தடவை படிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மட்டும் நான் படிக்கிறேன். யெகோவா தாமே அதை அவன் மேல் வைத்தபடியினால, எதை அவன் மேல வைத்தபடியினால, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை போட்டிருக்கு. நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நுகத்தை வந்து எல்லாருமே கேரி தேர் ஓன் கிராஸ், கேரி தேர் ஓன் பர்டன்ஸ், எல்லாருமே போயிட்டு தான் இருக்கும். ஆனா தம்மை காத்துக்கிறவர்களுக்கு ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவன் மௌனமாய் தனிமையாய் அதை அனுபவிக்கட்டும். எந்த விஷயத்தை அனுபவிக்கட்டும்? நுகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அந்த இடத்துல ஒரு பாஸ், ஒரு ஸ்டாப், ஒரு சைலன்ஸ், ஒரு பிரேக் தேவைப்படுதுல்ல. அந்த ஒரு விஷயமா தான் இந்த ஒரு சரண்டர் தேவைப்படுது. இந்த இடத்துல அவன் நின்று அதை பொறுமையா தியானிக்கட்டும், பொறுமையா அதை வந்து கடைபிடிக்க பார்க்கட்டும், பொறுமையா அதை எடுத்துக்கொண்டு போகட்டும் நெக்ஸ்ட் லெவலுக்கு. காட் ஆட்டோமேட்டிக்லி வில் டேக் இன் கண்ட்ரோல். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள் எல்லா வச்சும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. இப்படிதான் வந்து ஒரு சிறிய ஒரு ஸ்டோரி வந்து சொல்றேன். இந்த இடத்துல வந்து எப்படி வந்து அவர் வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டு போயிடுவாரு, எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு. லூவ்ரேன்னு ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு பாரிஸ்ல. லூவ்ரேன்ற ஒரு மியூசியம், அதுல போட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லூவ்ரேன்னு ஒரு, இல்லைன்னா நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் அனுப்புறேன் கீரன்ஸ்க்கு, ஒரே நிமிஷம். இந்த இமேஜ் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த இமேஜ் வந்து ஒரு மியூசியம்ல இருக்குது. லூவ்ரேன்ற ஒரு மியூசியம்ல வந்து இருக்குது. இந்த மியூசியம்ல என்ன இருக்குன்னா, அந்த பெயிண்டிங்ல என்ன இருக்குதுன்னா, ஒரு சைடு வந்து டெவில் உட்காந்துட்டு இருக்கான், இன்னொரு சைடுல வந்து ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கான்.
டெவில் வந்து தந்திரமா யோசிக்கிற மாதிரியும் ஒரு 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 மாக் பண்ற மாதிரியும் ஒரு ஒரு போஸ்டர்லயும், இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு டிப்ரெஷன்லயும் ஒரு ஒரு கஷ்டத்துலயும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு போஸ்டர். இந்த போஸ்டருக்கு பேர் வந்து என்னன்னா செக்மேட். இந்த போஸ்டருக்கு, இந்த பெயிண்டிங்க்கு பேர் என்னன்னா செக்மேட். அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஒரு குரூப் ஆஃப் டூர் வேர்ல்டு சாம்பியன்ஸ் சொல்லுவாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஸ்லாம் வந்து ஜென்ரலா வந்து டூர் ஆர்கனைஸ் பண்றதுலாம் ஒரு வழக்கமா வந்து வச்சிருப்பாங்க. அதாவது ஒன்ஸ் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சிச்சுன்னா, சில ஏஷியா கப்போ இல்லைன்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் போகும்போது அவங்க வேர்ல்டு, அது காமன் ஹெல்த் அந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மட்டும் ஒரு டூர் கூட்டிட்டு போகும்போது ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துக்கு வந்து ஒரு கைடு கூட்டிட்டு போறாங்க. அந்த கைடு, அந்த டூர் குரூப்ல பாத்தீங்கன்னா there will be multiples of champions, different champions. Athlete champions இருப்பாங்க, javelin champions இருப்பாங்க, கேரம் சாம்பியன்ஸ், டிஃபரெண்ட் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஸ். அதுல செஸ் சாம்பியனும் இருந்திருந்தாரு. அந்த செஸ் சாம்பியன் என்ன பண்றாருன்னா, இந்த பர்டிகுலர் கைடு என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு வர்றாரு இந்த மியூசியம்ல. இந்த இடத்துல வரும்போது இது வந்து ஒன் ஆஃப் தி பெயிண்டிங், ஃபேமஸ் பெயிண்டிங் செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா இந்த செஸ் சாம்பியன் மட்டும் நின்னுட்டாரு. அங்கேயே நின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக பார்த்துட்டு அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்டாப் தேவைப்பட்டது. என்ன ஸ்டாப்னு பாருங்களேன். அந்த ஸ்டாப் அழகா இருந்தது. திரும்பவும் எல்லாருமே போயிட்டாங்களா, அங்க இருக்க கைடு திரும்பவும் வந்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, எல்லாருமே போயிட்டாங்க, நீங்களும் வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் வந்து ஒரு வினோதமான ஒரு பதில் சொல்றாரு. இது கைடு சொல்றாரு, இதுதான் வந்து செக்மேட் பெயிண்டிங், இதை எதுக்கு இவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்க, அது நார்மல் பெயிண்டிங் தானே அப்படின்னு பார்த்துட்டு. ஆனா வந்து ஒரு செஸ் சாம்பியனுக்கு தான் தெரியும், ஒரு போர்டு இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் பீப்புள் பாக்குற மாதிரி அந்த செஸ் சாம்பியன் பார்க்க மாட்டாங்க. அந்த செஸ் சாம்பியன் பாக்குற விதமே எப்படின்னா, ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் மேஸ், எப்படி அந்த பிரச்சனையில இருந்து அந்த போர்ட்ல இருந்து எப்படி நான் வெளியே வரணும், எப்படி நான் என் கிங்க நான் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்த இடத்துல அவருக்கு ஒன்னே தோணுச்சு. ஒண்ணு, அந்த கைடு கிட்ட சொல்றாரு, ஒண்ணு இந்த பெயிண்டிங்கோட நேம் செக்மேட்னு இருக்குல்ல, ஒண்ணு அதை மாத்தணும், இல்லைன்னா இந்த பெயிண்டிங்க்கு இங்க இருக்க கூடாது. ஏன்னா there is still a move a king can make. அந்த இடத்துல ராஜாவுக்கு இன்னும் ஒரு மூவ் இருக்குது. அந்த பெயிண்டிங்ல அவரு அதை பார்த்துட்டாரு. நீங்க பாக்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஆனா நான் பார்த்த இடத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு மூவ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு அவரு வந்து அந்த கிங் ஹாஸ் ஆல் இஸ் கண்ட்ரோல். இன்னமும் ராஜாவுக்கு ஒரு மூவ் இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்னமும் அவருக்கு கண்ட்ரோல் இருந்துட்டு தான் இருக்குது. உங்க வாழ்க்கையிலயும் சரி, இந்த நாளிலும் சரி, நான் சொல்றேன் அதே மாதிரிதான் உங்க ராஜாவுக்கு நீங்க இடம் தரும்போது அவருக்கு மேக் பண்றதுக்கான இடம் இருக்குது. he has full control on your life, he has full control. give to him. அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட நிறுத்தி அவர்கிட்ட ஒரு நிமிஷம் தியானிச்சீங்கன்னா போதும். அவர் வந்து give you thoughts, give you best way, give you best thoughts, different ideas கொடுப்பாங்க. so you can make proceed. so அடுத்த வார்த்தைக்குள்ள போவோம். it's hears God's whisper. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 12 வசனம். 1 ராஜாக்கள் 19 இருக்குல்ல. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அழகா இருக்குது. இந்த ஒரு வெர்ஷன்ல பார்த்தேன் நான், என்ன வெர்ஷன் தெரியல. தின் வாய்ஸ். அதாவது வந்து உங்க இயர்போன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அந்த மாதிரி ஒரு வேர்டு அது, தின் வாய்ஸ். when you can only able to hear that. நீங்க ஒப்படைக்கும் போது, ஒரு சைலன்ஸ் கொடுக்கும்போது, ஒரு ஸ்டாப் கொடுக்கும்போது, there is something is happening. அந்த திங்ஸ் வந்து சவுண்டா இருக்கும்போது வராது. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வராரு, எந்த ஒரு இடத்துல இருந்து வராருன்றது உங்களுக்கே தெரியும். எலியா வந்து ஏசபெல் தீர்க்கதரிசினால நிறைய பிரச்சனைகளுக்காக போயிட்டு ஏசபெல் தீர்க்கதரிசி அவனை அழிக்கணும்னு வராங்க. எலியாவை அழிக்கணும்னு வரும்போது நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த இடத்துல வந்து அவர் முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து இந்த இடத்துல வந்து, அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் திங்ஸ் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பூமி அதிர்ச்சி வருது, ஆடுது, அப்புறம் என்ன
அக்கினி வருது, அக்கினி உண்டாயிற்று, அப்புறம் டிஃப்ரெண்ட் பர்வதங்கள் பிளக்கிறது, கண்மலைகள் உடைக்கிறதுக்கான ஒரு பெரிய பெரிய சவுண்ட்லாம் கேக்குது. ஆனா அந்த எந்த சவுண்ட்லயுமே கர்த்தர் வரல. ஆனா கடைசியா ஒரு ஒரு மைல்டான ஒரு பிரீஸ், அமைதியான ஒரு காற்றுல மெல்லிய சத்தம் உண்டாயிடுச்சான். ஹல்லேலூயா. அந்த சத்தத்துல வந்து கர்த்தர் இன்றைக்கும் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்க அலைச்சல்ல உங்களால யூ கான்ட் ரெஸ்ட் அட் ஆல். அந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு டேக் அ பிரேக். தட் பிரேக் வில் பிரிங்ஸ் யூ டிஃப்ரெண்ட் நாய்ஸஸ் வந்து மியூட் பண்ணிட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடத்துல ஐசோலேஷன்ஸ் தேவைப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 19 மூன்றாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல இருந்து பாருங்களேன். எலியா என்ன பண்றானா, அவன் பின்னாடி எலிசாவும் வந்துட்டு தான் இருந்தான். ஆனா வந்து அது அவனுக்கு அது தெரிந்த போது, அதாவது வந்து நாளைக்கு நான் வந்து சாவ போறனோ இல்ல என்ன பண்ண போறனோ எனக்கு தெரியாது, எனக்கே என்ன பத்தினதான ஒரு 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 கேரண்டி இல்லைன்ற போது நீ என் பின்னாடி வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறுத்துறான். எலிசாவையோ வேலைக்காரனை நிறுத்துறான். வேலைக்காரன் நிறுத்திட்டு இவன் தனியா போயிடுறான். இவன் தனியா போயிட்ட பிறகுதான் அந்த ஐசோலேஷன் வந்து will make you a clarity of thought. சொல்லுங்க, ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுவது நல்லதுதான். அது எனக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸை கொடுக்கும். அதாவது நீங்க தனியா இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க. யாருமே உனக்கு வந்து ஒரு பவுண்டரி வைக்க மாட்டாங்க. உங்களோட தாட்ஸுக்கும் சரி, உங்களோட செயலுக்கும் சரி. நீங்க தனியா இருந்து ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா டக்குன்னு உங்களை வந்து யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஈவன் தோ இட் இஸ் நெகட்டிவ், ஈவன் தோ இட் இஸ் பாசிட்டிவ், உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஐசோலேஷன் திங்ஸ் ஆர் நீடட் இன் யுவர் லைஃப். உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க டிஃப்ரெண்டான ஃபேஸஸ்க்கு போகும்போது மேக் யுவர் செல்ஃப் ஐசோலேட் அண்ட் டூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த சைலன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஐசோலேஷனும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி. அது வந்து என்ன பண்ணுன்னா, யூ கேன் ஏபிள் டு திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். உங்களை அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஐசோலேஷனா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கும் அதே தான் நடந்திருக்கு. எலியா வந்து அந்த இடத்துல ஓடிதான் போறாரு. ஆனா அவருக்கு வந்து டிஃப்ரெண்டா திங்ஸ் சுத்தி நடக்கும்போது அவருக்கு வந்து எதை எதிர்பார்க்கிறாரு, கர்த்தர் அவர்கிட்ட பேசுறேன்னு எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் அவரோட பேசுறான்னு வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் அதே தான். உங்களோட வாழ்க்கையிலும் ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாருமே தனிமைப்படுத்தணும், அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு திங்ஸ் வேணும், ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பீப்புள்ஸ் வேணும், ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மொபைல் வேணும், இதெல்லாம் வேணும். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஐசோலேஷன்ன்றது ஒரு ஒன் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி விச் சைலன்ஸ் கேன் ஒன்லி மேக். சைலன்ஸ் மேக் பண்ணும்பொழுது இப்படி நம்ம எடுக்கும்போது நம்ம கான்கிரீட்டான ஒரு சில டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். நான் இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நாம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக செல்லுவோம். ஏசாயா 30:21. இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாமே. லூக்கா 5:16. இந்த இடத்துல ஜீசஸ் பாத்தீங்கன்னா அவரு தன்னை 5:16 லூக்கா தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாத்தீங்களா? இந்த மாதிரி ஜீசஸே அந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க. ஐசோலேஷன், மேக் யுவர் செல்ஃப் ஐசோலேட். ரொம்ப பிஸியான வேர்ல்டு தான். நம்மளை ஐசோலேட் பண்ணிக்க வைக்கணும்னா ஒண்ணுதான், ரூமை பூட்டிக்கிட்டு தான் நம்மளால ஐசோலேஷன் பண்ணிக்க முடியும். அதை தவிர நம்ம வந்து ஒரு 3 நாள் சன்னிவாசம் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஒரு பிரச்சனையான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் ட்ரை டு டூ திஸ். ஐசோலேட் பண்ணிக்கோங்க. மேக் யுவர் செல்ஃப் திங்க். நீங்க ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பிரயாசப்படும் பொழுது திங்க் அலோன். திங்க். ஏன்னா மற்றவங்களோட டெசிஷன்ஸ் எப்பவுமே சொல்றேன், உங்களுக்கு வந்து ஃபேராகவும் தெரியும், பாசிட்டிவாகவும் தெரியும், நெகட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கும். ஆனா தப்பான டெசிஷன், தப்பான ஒரு அவுட்கம் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐசோலேட் பண்ணி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், திங்க் அபவுட் யுவர் லைஃப். உங்களோட லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, டெசிஷன் மேக்கிங்காக ஒரு சில டைம் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி யூ ஐசோலேட் யுவர் செல்ஃப் அண்ட் அந்த பிரசன்ஸ்ல இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் அ குட் அவுட்கம். ஓகேவா? ஸோ இன்னொரு வசனத்தை, அதான் ஏசாயா 30:21 மட்டும் படிச்சுட்டு
அடுத்த வசனத்துக்குள்ளாக போவோம். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த இடத்துல அந்த மைல்டு வாய்ஸ், இதுதான் பாவே, இதுதான் பவழி, நீ இப்படிதான் போகணும், இதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நீங்க ஐசோலேஷன்ல இருக்கும்போது, நீங்க தனிமையில இருக்கும்போது கண்டிப்பா உங்க காதுகள் கேட்கப்பட கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரிதான், திஸ் இஸ் நாட் அ ரைட் மூவ் லார்ட், திஸ் இஸ் நாட் அ ரைட் மூவ் அப்படின்னு நீங்க ஒரு தாட்ல இருந்தீங்கன்னா கூட God will give you a clarity there. ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வரும் உங்களுக்கு, கிளாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், ஐடியாஸ் வரும். ஸோ this is one of the word. And another next பாயிண்ட்க்கு போவோம். ஆபகுக் 2:20. கர்த்தரோ என்றால், எல்லாருமே அந்த வசனத்தை எடுத்துக்கோங்களேன். ஆபகுக் செப்பனியாக்கு முன்னாடி இருக்கும், நாகும்க்கு அடுத்த வசனமா இருக்கும். கர்த்தரோ என்றால் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. இந்த இடத்துல மௌனமாய் இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்காங்களே, God wants some sort of reference. அவர் கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இந்த இடத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டது என்னன்னா, honor God's word. honor God's word. திரும்ப ஒரே ஒரு தடவை படிப்போம். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது. கர்த்தரே சொல்றாரு, ஒரு பூமி எல்லாம் மேக் யுவர் செல்ஃப் ஷட், டோன்ட் திங்க் ஓவர் திங்க், டோன்ட் ஓவர் திங்க், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். நீ ஸ்டாப் பண்ண, எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண. மேக் யுவர் செல்ஃப் சைலண்ட், மேக் யுவர் செல்ஃப் ஸ்டாப் தேர். சைலன்ஸ் இஸ் நாட் ஓன்லி மேக்கிங் எம்டி. இது உன்னை ஒரு உடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல நீ ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கூட யூ ஹாவ் டு ஸ்டாப். இப்போ நீங்க போறீங்க, திடீர்னு போறீங்கன்னா இந்த இடத்துல ஆப்போசிட்ல சிஎம் வராருன்னா ஆட்டோமேட்டிக்காவே வில் டென் டு ஸ்டாப் தேர், ஸ்டாப் அண்ட் see the car மூவிங் அரவுண்ட். அந்த கார் போறத பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு ஸ்டாலினே போறாருன்னா நம்ம அப்படி பாக்குறோம்னா, கர்த்தருக்காக வரும்போது, கர்த்தர் எவ்வளவு பெரிய ராஜா, மகா பெரிய ராஜா ஆச்சே, ஒரு நிமிஷம் நீங்க அந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் ஸ்டாப் பண்ணலாம்ல. ஹானர் த வேர்ட். ஒரு வார்த்தை உங்கள் இடத்துல வரும்போதும் அதேதான். யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாப் தேர் அண்ட் லிசன் டு தட் வேர்ட், லிசன் டு தட் பர்டிகுலர் ப்ராமிஸ், வாட் இஸ் காட் இஸ் கிவிங் யூ. ஸோ இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையுமே கூட படிக்கலாமே. யோபு 33:14. அவரு இந்த இடத்துல எலிகு பேசுறான். இந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப கரெக்டா பேசியிருக்கான். 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னா, that moment will not be taken. அதாவது அந்த வார்த்தை நிறைவேறாம அதை மாத்தி, இல்லடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, இப்படி வச்சுக்கோடா, அப்படி வச்சுக்கோடாலாம் இல்ல. அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா ரெண்டாவது தடவை போயிட்டு he will not twist and change. அதை அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு பெஸ்டாவும் அவருக்கு கொடுப்பாரே தவிர, ஆனா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி திஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு கொடுக்கிற தெய்வன் இல்ல. ஹல்லேலூயா. எப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா, யூ ஹாவ் டு ஹானர் த காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக போவோம். என்ன போட்டிருக்கு? ரொம்ப ஹோல்ட் யுவர் டங். நாவை அடக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். இது சைலன்ஸ்ல முக்கியமான ஒரு இது பாயிண்ட். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் மேல இருக்க 4 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 4 பாயிண்ட் கண்டிப்பா பண்ணிடுவோம், எல்லாருமே பண்ணிடுவோம், ஷுவரா பண்ணிடுவோம். ஸ்டில்னஸ். கர்த்தருக்காக அமர்ந்துருக்குன்னா உட்காந்துருவேன், பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்கு ஒப்பு கொடு, அது கூட பெரிய விஷயம் தான், ஆனா பண்ணிடுவோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுரும், திடீர்னு கூட கேட்டுரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சேவை கொடுப்போனா கண்டிப்பா கொடுத்துரும், பிரச்சனையே இல்லை. ஆனா வாயை அடக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. 17:28 படிப்போமே. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான்
என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தைய? பேசாம இருக்க முடியுமா? அதுக்குன்னு பேசணும் தான். எல்லா இடத்துல எந்த இடத்துல உண்மையா பேசணுமோ அந்த இடத்துல பேசிதான் ஆகணும். ஆனா கண்ட மேனிக்கு பேச வேணாம். அதுதான் வந்து இந்த இடத்துல நான் ஐ வாண்ட் டு எம்பசைஸ், ஹோல்ட் யுவர் டங் ஃபார் அன்வான்டட் திங்ஸ். தேவையில்லாத காரியங்களுக்கு வாய்களை திறக்காதீங்க. அவிசுவாசமான காரியங்களுக்கு வாய்களை திறக்காதீங்க. உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காதுல்ல. இந்த வார்த்தை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. இப்போ மூணாவது மனுஷங்களை பத்தி பேசுறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கும் எங்க டாடிக்கும் சில இடத்துல பொலிட்டிக்ஸ் பத்தி ஒரு ஆர்குமெண்ட் வரும். உண்மையாவே சொல்றேன், நான் வந்து சும்மா அந்த இடத்துல நியூஸ் பாக்குறேனேன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பேசிடுவேன். ஆனா அது அன்வான்ட் ஆர்குமெண்டா கூட அந்த இடத்துல மாறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த இடத்துல யூ ஹாவ் டு ஹோல்ட் யுவர் டங். நாவை வந்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். இன்னொரு வசனம் பாப்போமே, யாக்கோபு 1:9. யாக்கோபு ஒரே ஒரு நிமிஷம். 1:9 தானே? 1:19, சாரி. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? You have to make a silence, first listen and then proceed to talk. பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்றது பேசுறது கேட்கறாங்க. அண்டர்ஸ்டாண்ட். சில சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நான் இந்த வந்து ரொம்ப என்ன பேசுறேன்னே கேட்காம நபாட்டல் பேசிடுவேன். இது வந்து எல்லாரோட வாழ்க்கையில, சில பேரோட வாழ்க்கையில நடக்கும். என்னென்ன அவங்க சொல்ல வராங்கன்றது புரியறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும், நம்மளுடைய டெஃபினிஷனை, அதாவது ஜஸ்டிபிகேஷனை கொடுத்தணும்னு பேசுவாங்க. அந்த மாதிரி இடத்துல பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த இடத்துல உங்க நாவை வந்து பேசுகிறதற்கு பொறுமையாக யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 10:19. நீதிமொழிகள், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. சோ நீங்க பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு இட் ஷுட் மேக் சம் குட் ஈல்ட் சொல்லுவாங்க. அதே அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை படிப்போமே. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, இட்ஸ் ஸ்பிரிங். அதுல இருந்து என்ன கொடுக்கணும்? லைஃப் கொடுக்கணும். உங்க வாயில இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஷுட் கிவ் லைஃப். இட் ஷுட் நாட் டிகே த திங்ஸ். அதாவது வந்து பொருளை அழுக வைக்க கூடாது. அந்த பொருளை அழுக வைக்க கூடாது. அது வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பிரிங் சம் லைஃப். அடுத்த வசனம் 20 அதே இதுல படிங்களேன். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. ப்ரெஷியஸா தெரியணும். உங்க ஒவ்வொரு வேர்டும், உங்க மவுத்ல இருந்து வர ஒரு வேர்டும் இட் ஷுட் பி a precious thing. அது வந்து ஈஸியா வந்து அதுல ஃபால்ட்டோ இல்ல டேமேஜோ கண்டுபிடிக்க கூடாது. 21வது வசனமும் அப்படியே படிக்கலாம். நீதிமானுடைய உதடுகள், ஆமா, இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அதாவது வந்து ஈஸியா ஒருத்தனை வந்து ஈஸியா திட்டிட்டு போயிடுவான், பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒருத்தர் வாழ்த்துறவன் பாத்தீங்களா, அது வந்து அவனுடைய லைஃப்க்கு வந்து ஆல் தி பிளெஸிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு. ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஒருத்தனை வாழ்த்த முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒருத்தனை போயிட்டு ஃபோன் பண்ணி திட்ட முடியும், ஃபோன் பண்ணி பேச முடியும், அசிங்கமா பேச முடியும், எப்படி வேணாலும் பேச முடியும். ஆனா வாழ்த்துக்கிறது என்பது ரொம்ப ரேரா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாயை திறக்கும் போது மற்றவர்களை வாழ்த்துவதற்கு, மற்றவர்களுடைய வாழ்க்கையை போஷிப்பதற்கு, மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸை கிரியேட் பண்றதுக்குன்னு, ஒரு பிளஸ் பண்றதுக்குன்னு நீங்க அதை திறக்கும் பொழுது உண்மையாவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் அதே 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னென்னலாம் புறப்படுத்தணும்? should bring wisdom. அதற்கென்றுதான் ஞானம் வந்து உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஞானமா வாயை திறந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஞானம் அதிகமா உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இன்னும் 32வது வசனமோ கடைசியாக அந்த வசனத்தை படிப்போம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச
அறியும். இன்னொரு 21, 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஹல்லேலூயா. இது எப்படின்னா, உங்களோட லைஃபை நீங்க சேவ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட லைஃபை வந்து ஃபார் த எட்டர்னல் லைஃப்க்கும் சரி, இந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சரி, உங்களோட லைஃபை பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஆத்மாவை காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஆத்மா தீங்கானதை பேசக்கூடாது, தீங்கானது உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய நாவை நீங்க சரியா யூஸ் பண்ணும்போது, இந்த இடத்துல கரெக்டா சொல்லியிருக்கு 23ல, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். 15 நாளும் ஒரே ஒரு தடவை படிப்போம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். So this silence will bring life. உங்களுடைய வாயை நீங்க அடக்கும்போது, உங்களுடைய நாவை நீங்க அடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்லி யூ பிரிங் லைஃப். யூ பிரிங் ஃப்ரூட்ஸ் டு யுவர் லைஃப். யூ பிரிங் சம் என்விஷன் டு யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ஸ்குள்ள போவீங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட எஜுகேஷன் ஃபேஸில் டிஃப்ரெண்டான டைமென்ஷன். நான் படிக்கணும்னு நினச்சது ஒன்று, ஆனால் நான் படிக்கிறது என்னமோ, ஆனால் நான் செய்யணும்னு ஒர்க்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஒர்க்கில் நான் சேரணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன்ஸ்குள்ளே போவாங்க. ஆனால் உங்கள் வாயை அந்த இடத்துல ஞானமாக திறந்து பாருங்க, லைஃப் வில் சேஞ்ச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அதே சம்பவம் தான், வாயை மூடுற சம்பவம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வந்து படிச்சுட்டு, இந்த சம்பவத்தை மட்டும் நான் ஒரு ஷார்ட்டா ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்தது அந்த இடத்துலன்னு உங்களுக்கு தெரியும். எரிகோ பட்டணம் 1ல படிப்போமே, 1ல 10 வரைக்கும் படிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடியும் நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாகவும் there are certain doors has been closed. There might be certain கோட்டைகள் உங்களுக்கு முன்பாக, பெரிய ஒரு பிரச்சனை போல ஒரு கோட்டையை தரலாம். அதை த்ரூ பண்ணி அந்த சைடு போகணும்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதா இருக்கலாம். அடுத்த வசனம் படி. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அந்த சைடுக்கு போயிட்டு யாராவது ஒருத்தவங்க நமக்கு டெஸ்டிமனி சொன்னாங்கன்னா கூட நல்லா இருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கும்னா, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரியில் போய் நான் படிக்கணும், இந்த கண்ட்ரியில் போயிட்டு நான் வேலை பார்க்கணும், இந்த கண்ட்ரியில் போயிட்டு நான் பண்ணணும், பிரயாசப்படணும் அப்படின்லாம் வந்து இருதயத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். இல்லைன்னா எனக்கு இந்த கம்பெனியில் கூகுளில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கான வே தெரியாது. அந்த சைட்லேருந்து நமக்கு விசிபிளான பீப்புள்ஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. நமக்கு வந்து தெரியும், ஆஹா இவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து, ஆனால் அவங்க கூட நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸ் இருக்காது, நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு 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 பாண்டிங் இருக்காது. ஸோ அதனால எப்படி நம்ம அந்த சைடு போகிறது, எப்படி நமக்கான வே ஓப்பன் ஆகும், எப்படி நமக்கான வே வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நீங்க டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு யூ. உனக்கு அதை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கான வேஸ் வந்து எங்க இருக்குதுன்னா 10வது வசனத்துக்கு அப்புறம் தான் இருக்குது. 10வது வசனத்துல படிக்கல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, 6 நாள் வந்து சுத்தி வர சொல்லுவார். 6 நாள் கர்த்தர் வந்து அவனுக்கு யோசுவாக்கு வந்து கிளியரா பிளானை கொடுத்துட்டாரு. நீ என்ன பண்ணணும்னா 6 நாள் சுத்தி வரணும்பா, 6 நாள் வந்து சுத்தி வரணும். 7வது நாள் நீங்க வந்து ட்ரம்பட் ஊத ஆரம்பிச்சிருங்க, சத்தம் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு அந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ஒப்பு கொடுத்துட்டேன்னா ஆல்ரெடி ஹேண்டட் முடிஞ்சிச்சு, சைன் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த எரிகோ உண்டுதான், உங்களுது தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த எரிகோ அப்படின்னு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா திங்ஸ் அவங்க வந்து இன்னும் வந்து உள்ள என்ன நடக்குது, உள்ள என்ன இருக்குது, எப்படி இருக்கும். ஏன்னா வந்து எரிகோ வந்து இருக்கத்திலே பெரிய மதில் சுவர். அதுல வந்து ஒரு 3 சேரியட் போற அளவுக்கு அதோட சுற்றுச்சுவர் மதிலே இருக்கும்னு சொல்லுவாங்க. 3 குதிரை வந்து 3 தேர்னாலே இவ்வளவு பெருசு இருக்கும்.
இது மாதிரி 3 போலாமா, 3ம் வெறும் அந்த பில்டிங்கோட வால் மட்டுமே அவ்வளவு பெருசா இருக்குமா. எப்படி அது வந்து இவங்க வந்து பார்த்த விதம் எப்படின்னா, வேவுகாரங்க ஏற்கனவே போனாங்க ராகாப் வீட்டுக்கு போயிட்டு, அவங்க வேவ் பார்த்துட்டு வந்தாங்களே, அவங்க சொன்ன விஷயத்தை தான் வந்து இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அவங்களுக்கும் அது வந்து எப்படி இது நடக்கும், சாத்தியமாகும், ஓபன் பண்றதுக்கு வழி இல்லை, எவனும் போகவும் வர மாட்டான், உள்ளேயும் இருக்கானுங்க. ஆனா எப்படி நம்ம உள்ள போறதுன்ற வழி தெரியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல அவர் வந்து 6 நாள் நீங்க சும்மா மட்டும் சுத்திட்டு வாங்கடா, ஒரு தடவை சுத்தினீங்கன்னா போதும், ஒரு தடவை சுத்திட்டு வாங்க, இது மாதிரி 6 நாள் பண்ணுங்க, 7வது நாள் நான் உங்க கையில நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துடுறேன் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து மேக்கிங் திங்ஸ் அந்த இடத்துல. ஆனா யோசுவா எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை சொல்றான். ஆனா கர்த்தர் வந்து அந்த வார்த்தையை சொல்லல, அதாவது வந்து நீங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லல அந்த இடத்துல. ஆனா யோசுவா அந்த வார்த்தையை ஸ்பெசிபிக்கா சொல்றான், நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி எல்லாம் வந்தாங்க, முறுமுறுத்து வந்தாங்க, ஒடுக்கப்பட்டு வந்தாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து இதுக்குள்ளயும் நம்ம எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள போய் மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயம், ஒரு 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 நம்பிக்கை, அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுடோன்றதுனால யோசுவா என்ன சொல்றான்னா இந்த இடத்துல, வாய மூடிக்கோங்கடா, சும்மா இருங்கடா, நீங்க எதுவும் பண்ண தேவையில்லடா, சுத்தி வாங்க, போதும் சுத்தி வாங்க, உங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்தி வரணும். நான் உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில நீங்க சுத்தி வர தேவையில்லை, நீங்க ஒரு மொமெண்ட் எடுத்து உக்காந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு என்று எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவார். இவங்க அதே அடுத்த வசனத்தை அடுத்த 13வது வசனத்துல இருந்து படிப்போமே. தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். கர்த்தரின் 17 நினைக்கிறேன், 17 சாரி 16 7 ஆசாரியர்கள் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆர்ப்பரிக்கிறதுக்கு ஒரு டைம் வருது, சைலன்ஸ்க்கு ஒரு டைம் இருக்குதுன்னா கண்டிப்பா சொல்றேன், அட் தி சேம் டைம் செலிப்ரேஷன் பண்றதுக்கும் ரிஜாய்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆர்ப்பரிக்கிறதுக்கும் சந்தோஷமா நம்ம வந்து பேசுகிறதுக்கும் ஒரு டைம் வரும். அந்த ஒரு டைம்காக வெயிட் பண்ணுங்க. ஆனா அந்த ஒரு டைம்காக என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு மேக் ஃபியூ திங்ஸ். கர்த்தருடைய ஸ்டில்னஸ், சரண்டர் இன் சைலன்ஸ், ஹியர் காட்ஸ் வேர்ட், ஹானர் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஹோல்ட் யுவர் டங். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. உங்களுடைய நாவுல இருந்து ஜீவ விருட்சம் பிறக்கட்டும், உங்களுடைய நாவுல இருந்து மற்றவங்களை போஷிக்கட்டும், உங்களுடைய நாவு மற்றவங்களை புண்படுத்தாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாவை நீங்க அடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆரோக்கியம் உங்களை வாழ்க்கையில சேரும், ஆத்மா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம அப்படியே கர்த்தருடைய பிரேயர் பண்ணிட்டு, நீதிமொழிகள் 15:4 தான் நினைக்கிறேன், இல்ல 21:23 காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். உங்களுடைய ஆத்துமாவை காற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி இந்த அமைதியா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ்ல he will start working, he will take full control. Silence is more powerful weapon. Silence is a more powerful weapon. நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் ஒரு நிமிஷம் நின்று இன்னைக்கு நாளை நான் வந்து கர்த்தருக்கு என்று நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டேக் a breath. என்னுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சொந்த காரியங்களை விட்டுடுங்க, கர்த்தருக்கு நேராக உங்க முகத்தை திருப்புங்க. வசனத்தை வாசிக்கணும்ன்றதுக்குள்ள தியானிங்க, உட்காந்து தியானிங்க. ஒரு வசனம் போதும், தியானிக்க கர்த்தர்
பல விஷயங்களுக்கு பல உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் அதுல வச்சிருப்பார். கண்டிப்பா சொல்றேன், அதுல சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கும். அவர் வந்து சவுண்டா தான் பேசுவாரு, இல்ல வார்த்தையை வச்சுதான் பேசுவாருன்னு இல்ல. யூ கேன் ஏபிள் டு ஹியர் இன் யோர் ஓன் இயர்ஸ். உங்களுடைய காதுகளில் கேட்கும். ஒரு மெல்லிய சத்தமாகவும் கேட்கும், பலமான சத்தமாகவும் கேட்கும். ஆனா யூ டேக் தட் மோமெண்ட். அந்த வார்த்தையையும் சரி நீங்க கனப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.